நீங்களும் மார்ஷியல் ஆர்ட் கற்றுக்கிட்டு இதே மாதிரி ஒரு பெஸ்ட்டான தற்காப்பு கலைஞன் ஆகணுமா? ஆனால் உண்மையிலே இதெல்லாம் எதுவும் இல்லை, இதெல்லாம் சும்மா ஷோக்காக செய்கிறது. நீங்கள் என்னையும் ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒவ்வொன்று சொல்லித்தரேன். நீங்களும் பெஸ்ட்டான மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டாக ஆகலாம். இப்போ நம்ம பிகினிங்ல இருந்தே நம்ம கிளாஸே ஸ்டார்ட். ஹாய் காய்ஸ், நாம இந்த வீடியோல இருந்து ஒரு பெஸ்ட்டான மார்ஷியல் ஆர்டிஸ்டா எப்படி ஆகலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு போகிற ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு பெஸ்ட்டான மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டாக மாறலாம். ஃபர்ஸ்ட் நாம மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒர்க் அவுட் முக்கியம். நம்ம ஃபைட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு பேசிக்கான வார்ம் அப் ஒர்க் அவுட்ஸை தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸ்களில் நான் இன்னும் ஹார்டான ஒர்க் அவுட்லாம் உங்களுக்கு சொல்லி தருவேன். நான் என்ன சொல்லி தரணும் அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா சரி. ஒர்க் அவுட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம இப்போ சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது இப்போ நம்ம திடீர்னு ஏதாவது பலமான அட்டாக்களை செய்யும் பொழுது நம்மளுக்கு பிடிச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, லொக்காகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியெல்லாம் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம ஆரம்பத்தில் சின்ன சின்ன வார்ம் அப் ஒர்க் அவுட்ஸை செஞ்சுக்கணும். அதாவது சூடாக்கக்கூடிய பயிற்சிகளை செஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட கையில மூட்டு இருக்கு பாருங்க, அதை சுத்தி 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 அந்த விடத்துல அந்த ஜாயிண்ட்டை கொஞ்சம் சூடேற்றணும். இப்படியே நம்ம சுத்தி சுத்தி சூடேற்றி வார்ம் அப் கொடுத்தோம்னா அது ஃபிளெக்சிபிள் ஆகும். அப்படியே நம்ம வேற மூட்டுக்கு ஷோல்டர் இருக்கு, ஷோல்டர்ல மூட்டுக்கு எப்படி இருக்கும் ரொட்டேட் பண்ணி அந்த மூட்டை சுத்தி எந்த ஒரு லொக்கும் ஆகாமலுக்கு மசிலை ஸ்ட்ரெச் பண்ணி இந்த ஷோல்டரை பார்த்தீங்கன்னா 3 மசில் இருக்கு, அந்த 3 மசிலையும் நிமித்தி விரிச்சு ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்தீங்கன்னா ஹரடியாகவும் தசை பிடிப்புகள் ஏற்படாது. இப்படி நம்ம முழு உடம்புல இருக்கக்கூடிய ஜாயின்ஸ் தசைகள் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரெச் ரொட்டேஷன் எல்லாத்தையும் கொடுத்து அழகாக ரெடி பண்ணி எடுக்க. கழுத்தை முன்னுக்கும் பின்னுக்கும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி அதே மாதிரி சைட்ல 2 பக்கம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி அதுக்கப்புறம் ரொட்டேட் அப்படி பண்ணி 2 பக்கம் ரொட்டேட் பண்ணி வலது பக்கம் இடது பக்கம் அழகாக ரொட்டேட் பண்ணி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி எடுக்கணும். இப்படி ஒரு ஸ்ட்ரெச் பண்ணி அழகாக குலுக்கி எடுத்து விட்டு நல்லா நிமித்தி சோம்பேறி எல்லாம் முறிச்சு பாருங்க, இடுப்பு நல்லா வளைச்சி பாருங்க, இடுப்புல இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் அது எல்லாம் போகணும். திடீர்னு இடுப்பு லொக் ஆகக்கூடாது. நல்லா சூடேற்றி நல்லா வார்ம் அப் பண்ணி கொடுத்து எடுக்கும். இப்படி செஞ்சீங்கன்னா இடுப்பு பகுதி முதுகு பகுதி எல்லாமே அழகா ஸ்ட்ரெச் ஆகும். நான் எப்படி செய்து காட்டணும் அதே மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி சுற்றி முதுகு பகுதி இடுப்பு பகுதி எல்லாத்தையும் ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம காலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலுக்கும் நம்ம வார்ம் அப் கொடுக்கணும். பாருங்க, இப்படி சுத்தணும். 2 பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் மேலே கீழே அசைச்சு நல்ல ஃபிளெக்சிபிளா அந்த ஜாயிண்டை கொண்டு வரணும். இந்த வார்ம் அப் எல்லாம் செய்துட்டு நம்மளோட மார்ஷியல் ஆர்ட் பயிற்சிகளை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது தான் அந்த பிடிப்புகள் ஏற்படாமல் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும். முடங்கால் பகுதி தொடைப்பகுதி எல்லாத்தையும் ஸ்ட்ரெச் பண்ணி அழகா ஜாயிண்ட்டுக்கெல்லாம் ஒர்க் அவுட் கொடுத்து எடுக்கணும். லெக் ஒர்க் அவுட் ஒன்று நான் ரெக்கார்ட் பண்ணினேன், நான் சரியாக எடுப்படலை. நான் வீடியோ எடுத்த பொசிஷன் வந்துக்கிட்டு பிள்ளை ஆகிட்டு நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நான் உங்களுக்கு அதை கிளியராக எப்படி செஞ்சு காட்டுறேன். இப்போ பேசிக்காக நான் உங்களுக்கு பஞ்ச் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தரேன். நான் செய்து காட்டுறதை உன்னிப்பாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் நாம இந்த காலை இப்படி விரிக்கி வைக்கணும். நார்மலாக இப்படி விரிக்கி வச்சா சரி. நம்ம பேசிக்காக தானே செய்ய போகிறோம். அடுத்த 2 கையையும் இடுப்புல வச்சு நான் வைக்கிற முறையை பார்த்துக்கங்க. இப்படி வச்சு அப்படியே வச்சு ஸ்ட்ரைட்டா பஞ்ச் பண்ணணும். பாருங்க நான் எப்படி செய்யறேன். நாம இதெல்லாம் எதுக்கு செய்யறோம் தெரியுமா? இதெல்லாம் ட்ரைனிங்காக தான் செய்யறோம். அதாவது நம்ம இதை இப்படி ப்ராக்டிஸ் பண்றதெல்லாம் வந்துகிட்டு ஒரு ட்ரைனிங்காக தான். இப்படி போயிட்டு நம்ம சண்டைக்கு நின்று இப்படி நின்றுக்கிட்டு எல்லாம் காலை விரிச்சுக்கிட்டு நம்ம வச்சு செய்யறல. இப்படி எல்லாம் நாம ப்ராப்பரா பஞ்ச் ப்ராக்டிஸ் பண்ணாமலுக்கு நாம ஒரு பஞ்ச் பண்றோம்னு வச்சுக்கோமே. அதாவது நீங்க ஒரு ஒப்ஜெக்டை நோக்கி பஞ்ச் பண்றீங்கன்னா இந்த கையில செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்படி பஞ்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ணலண்டா உங்களோட டிரெக்ஷன் மாதிரி இப்படி வளைஞ்சி போய் அதுக்குள்ள சிறிய சுளுக்கு ஏற்படலாம் அல்லது பெரிய இன்ஜுரி கூட ஏற்படலாம். எது நடக்கலாம். நம்மளோட உடம்புல தசைகள்ல மசில் மெமரி அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது ஒவ்வொரு செல்லுக்கும் மெமரி இருக்கு. இப்ப அதை எப்படி வேலை செய்யும்னா நம்ம தொடர்ச்சியா ஒரு விஷயத்தை இப்படி பண்ணி 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 இருக்கும் பொழுது அந்த ஆக்ஷன் அப்படியே அந்த மெமரியில ஸ்டோர் ஆயிடும். பிறகு நம்ம வேற யோசனையில இருந்தாலும் திடீர்னு அந்த பஞ்ச் வரும். இப்போ நம்ம பிளாக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோம். திரும்ப திரும்ப ரைட் பிளாக் லெஃப்ட் பிளாக் அதே மாதிரி அப்பர் பிளாக் பண்ணி பழகுறோம், திரும்ப திரும்ப செய்கிறோம் அப்படின்ட்டா அதுவும் அதே மாதிரி அந்த மசில் மெமரியிலே ஸ்டோர் ஆகிடும். பிறகு நம்ம வேற ஏதாவது செய்துட்டு வேற யோசனையில வேற ஏதாவது செய்துட்டு இருந்தாலும் திடீர்னு ஆபத்து வரும்பொழுது அந்த பிளாக் வந்து தடுக்கும். ஸோ இப்படி தான் அந்த மசில் மெமரி வேலை செய்யும். நான் என்ன உங்களுக்கு சொல்லித்தரணும் அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சரி. நான் இப்போ உங்களுக்கு பஞ்ச் பண்ணி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஆனால் இது பிகினிங் தான். அதாவது இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்றதை நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா சரி. அதுக்கு நீங்க என்ன ஃபாலோ பண்ணி நான் போடுற வீடியோக்கெல்லாம் தொடர்ச்சியா பாருங்க. பேசிக் பஞ்ச் ப்ராக்டிஸை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் இதுல காட்டுற மாதிரியே காலை எப்படி விரிச்சு வச்சுக்கோங்க. அந்த முஷ்டி 2ஐயும் கை 2ஐயும் நான் இங்க பாருங்க கையை எப்படி காட்டுறேன்னு பாருங்க. கையை இப்படி 4 விரலையும் மடிச்சு அதுக்கு மேலால கட்டை விரலை வைக்கணும். 2 கை விரல்களையும் நான் செய்து காட்டுற மாதிரியே மடக்கி நான் செய்து காட்டுற பொசிஷன்லேயே இடுப்புல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ நான் எப்படி செய்யறேன்னு பாருங்க. நான் செய்யற மாதிரி அந்த முஷ்டி எடுத்து ரொட்டேட் பண்ணி ஸ்ட்ரைட்டா பஞ்ச் பண்ணணும். எப்படி பெர்ஃபெக்டா இருக்குன்னு பாருங்க. எப்படி போகக்கூடாது பாருங்க. இப்படி கிரீ போகக்கூடாது, இப்படி எல்லாம் வரக்கூடாது, மங்களஞ்சல கிரீ எல்லாம் போகக்கூடாது. ஸ்ட்ரைட்டா பஞ்ச் பண்ணி அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது மசில் மெமரியில அப்படியே ஸ்டோர் ஆகும். அப்படி எப்படி போனிச்சோ அதே மாதிரி ரிட்டர்ன் எடுக்கணும். இடது கையை பாருங்க, அப்படியே பஞ்ச் பண்ற அதே மாதிரி ரிட்டர்ன் எடுக்கிறோம். அதே மாதிரி அடுத்த கை இப்படி உங்களுக்கு நேருக்கு ஒரு ஓப்பனர் நிச்சாரண்டு நினைச்சுக்கிட்டு அதுக்கு நேருக்கு அவருக்கு பஞ்ச் பண்ற மாதிரி நீங்க சரியா பஞ்ச் பண்ணணும். சைட்ல எல்லாம் போகக்கூடாது பஞ்ச். இப்போ பாருங்க, வலது கை பின்னால போக இடது கை வரும், இடது கை பின்னால போக வலது கை வரும்.
இப்படி மாறி மாறி பொறுமையா மெதுவா ப்ராக்டிஸ் பண்ணி பிறகு அதை குயிக்கா செய்து பாருங்க, சரியா வருவதாண்டு. இப்போ நான் குயிக்கா செய்து பார்க்க சொன்னதுக்காண்டி அதை குயிக்காவே ப்ராக்டிஸ் பண்றதில்ல. அதாவது நான் சொன்ன மாதிரி பெர்ஃபெக்டா அந்த ஸ்ட்ரைட் பஞ்ச் சரியா போகணும். அப்படி மெதுவா ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அந்த பெர்ஃபெக்ஷன் சரியா இருக்கும். அடுத்த வீடியோ இதுல இருந்தே தொடருவோம். ஆனா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும், அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இல்லாட்டி நான் டிசப்பாயிண்ட் ஆகிடுவேன். ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.